ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி பிரியாணி பண்ணலாம். சிக்கன் பிரியாணி. தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 3 டம்ளர் அரிசி, 3 ஊற வச்சுருக்கேன். 3 கப்புங்க. வெங்காயம், தக்காளி மற்றதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல மசாலா நான் எப்படி அரைப்பேன்னா, மிளகாத்தூள்லாம் போட மாட்டேங்க. மிளகாவே போட்டு அரைச்சிடுவேன். இஞ்சி பூண்டோட இஞ்சி பூண்டு மிளகா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இல்லை ஏலக்காய் இல்லாதனால ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சம் சோம்பு. இதாங்க என்னோடய மெயின் பிரியாணிக்கான மசாலா ஐட்டமே. சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நேற்று சண்டே பண்ணது. சண்டே ஆனால் நிறையா ஒர்க் இருந்ததுனால என்னால் எடிட் பண்ணவே முடியல. அதனால் இன்றைக்கி காலையில் தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருந்தது. பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி கடாயில் இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு 5 வெங்காயங்க, பெரிய வெங்காயம் 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் 6 கூட போடலாம். நான் கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று இருந்து அதையும் சேர்த்து போட்டு 6 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கணுங்க. வெங்காயம் வதங்கிறதுல தான் டேஸ்ட்டே பிரியாணி. நல்லா வதங்கணும். ரொம்ப டைம் எடுக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் வதங்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வதங்கிறதுக்கு நான் உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். பத்தலைன்னா அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் கடையில் வாங்குகிற மிளகாத்தூள்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஏன்னா நான் குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு தான் அரைச்சி வச்சுருப்பேன். தனி மிளகாய்த்தூள் எப்போவும் அரைச்சி வச்சுக்க மாட்டேன். அப்படி வேணும்னா மிளகாயை தான் நான் நல்லா ஊற வச்சுட்டு அதை அரைச்சி பேஸ்ட்டாக யூஸ் பண்ணிப்பேன். இப்போ தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேங்க. 1 கப்புக்கு 1 தக்காளி. சின்ன தக்காளி தான் நான் போடுவேன். ஏன்னா தயிரும் ஆட் பண்ணுவேன், லெமன் ஆட் பண்ணுறதுனால 3 தக்காளி. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் மூடி வச்சுருக்கேன். தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கனுங்க. பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். பெரிய பீஸாக இருந்தால் தான் கரையாது. சின்ன பீஸாக இருந்தால் சீக்கிரம் கரைஞ்சிரும். அதனால் நீங்களும் கட் பண்ணி வாங்குறப்ப நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இந்த மசாலாலேயே இது கொஞ்சம் நேரம் வேக வைக்கணுங்க. அப்போ தான் இதுக்குள்ளே ஜூஸ் இறங்கும். ஏன்னா நான் சிக்கனில் எதுவும் ஊற வைக்கல, மசாலா எதுவும் ஊற வைக்கல. இப்போ கரம் மசாலா தூள், மஞ்சப்பொடி, இதுக்கப்புறம் தயிர், 1/2 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் லெமன் கூட பிழிஞ்சு வச்சுக்கணும். நான் ஹாஃப் லெமன் தாங்க பிழிஞ்சிருக்கேன். மிளகா நான் ஒரு 17 மிளகா போட்டேங்க. இது காரமான மிளகா. பச்சை மிளகா நான் போட்டுக்கல. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் பச்சை மிளகா ஒத்துக்காது. பச்சை மிளகா போட்ட டேஸ்ட் தான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு, எனக்கு யாருக்குமே பச்சை மிளகா ஆகாதனால நான் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இதுலேயே இந்த மசாலாலேயே இந்த சிக்கன் வதங்கி நல்லா கொஞ்சம் நேரம் வேகணுங்க. நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் மூடி விட்டு வச்சிடலாம். ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணியும் வெளியில் வந்துட்டு அந்த ஜூஸ்லேயே அது வேகும். அப்போ தான் கொஞ்சம் இறங்கி சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். நல்லா வதங்கிருச்சு. நல்லா திக்காக அந்த சிக்கனில் இருக்க தண்ணிலாம் வெளியில் வந்து அதுலேயே நல்லா வதங்கிச்சு. இந்த சைடில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது நான் நார்மல் ரைஸ் தான், இருந்தாலும் இதுவே இது பதம் சரியாக தான் வரும். இந்த அரிசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் இந்த அரிசியிலே பிரியாணி பண்ணுறேன். பக்குவம் சரி கரெக்டான ஸ்டேஜில் தான் வருங்க. பிரியாணி அரிசிக்கு எவ்வளோ தண்ணி அந்த மாதிரி தான் 4.5 கப் தண்ணி போதும் தாராளமாக. இப்போ மூடி வச்சு கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததை நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அரிசி. அரிசியில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வடித்து நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கரெக்டாக 4 டம்ளர் தண்ணியே போதும். வடித்து எல்லாத்தையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு, காரம் சரியாக தான் இருக்கும். ஏன்னா நான் முன்னாடி காரம் பார்த்துட்டே நல்லாயிருக்கு. மிளகாய் சரியான காரமான மிளகாங்க. அதனால் பிரியாணி கொஞ்சம் காரமாகவே தான் இருந்தது. ஜூஸ் காரமாக தான் இருந்தது. இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணியாச்சு. உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போது நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். இதுலேயே நல்லா இப்போ இந்த கலவையில் மிக்ஸில் இதில் சிக்கன் பாதிக்கு மேலே வெந்துருச்சுங்க. அதனால்
அரிசி போட்டு வெந்ததுக்கு அப்புறம் அது போட்டு விசில் போட்டு ஒரு 5 நிமிஷம் தாங்க விசில். 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டு இறக்கிட்டா சூப்பரான பிரியாணி ரெடி. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நீங்கள் என்னோடய ஸ்டைலில் ஒருத்தர் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது. என் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சது. என்னோட பிரியாணி எப்போவுமே என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சொல்லுவாங்க, நீ ஒரு பிரியாணி கடை போட்டாலே சூப்பராக சம்பாதிக்கலாமா, உனக்கு பிரியாணி சூப்பராக வருதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நல்லா இருக்கா ரொம்ப வந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.